3 குட்டி நண்பர்கள் பூவா, கார்த்திக், மணி ஒரு கிராமத்து பேருந்து நிறுத்தம் பெஞ்சில் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். 3 நாளாக பாக்கெட்டில் ஒரு காசும் இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்தார்கள். பூவா நோட்டு புத்தகத்தில் ஏதோ எழுதிக் கொண்டிருந்தான். கார்த்திக் சலிப்போடு தூரத்தை பார்த்துக் கொண்டிருந்தான். மணி காலியாகிய சிப்ஸ் பாக்கெட்டை பார்த்துக் கொண்டே, பசிக்குதுடா, இப்படி இருந்தா பொறுக்கி சாப்பிட வேண்டியதுதான் என்று சிரித்துக் கொண்டான். இப்படி சும்மா உட்கார்ந்தால் ஒன்றும் ஆகாது, ஏதாவது செய்யணும் என்று பூவா உறுதியுடன் சொன்னான். ஆனாடா, முதலீடு எங்கிருந்து வரும் என்று கார்த்திக் கேட்டான். அதற்கு பூவா, நாம் முதலீடு இல்லாமல் செய்யக்கூடிய வேலை பார்த்து செய்யலாமே என்றான். மூவரும் அப்படிப்பட்ட வேலை பற்றி யோசிக்கத் தொடங்கினர். முதலில் அவர்கள் லெமன் ஜூஸ் ஸ்டால் வைக்க முடிவு செய்தார்கள். ஸ்டாலுக்காக ஒரு மூலையில் சின்ன மேஜை வைத்து கையால் வரையப்பட்ட சைன்போர்டு ஒன்றும் போட்டார்கள். பூவா எலுமிச்சை பிழிந்து ஜூஸ் தயாரிக்கத் தொடங்கினான். மணி அந்த ஜூஸை ருசித்து பார்த்து, டா, நல்லா இருக்கு, ஆனா எலுமிச்சை வாங்க காசு இல்லையே என்று சொன்னான். கார்த்திக் கோபமாக, உன் ஐடியாவாலே நேரம் வீணாய்ச்சு என்று சண்டையிட்டான். பூவா கோபமாக, நீ சீரியஸாயே எதுவும் செய்யறே இல்ல என்றான். மணி மத்தியில் நின்று, ஏய் ஏய், சண்டை வேண்டாம், முதல்ல பசிக்குது, சாப்பாடு தேடலாமா என்று சிரித்தபடி சமாதானப்படுத்தினான். மூவரும் ஒரு நிமிடம் அமைதியாக அமர்ந்து மீண்டும் யோசிக்கத் தொடங்கினர். அப்போது பூவாவுக்கு புதிய யோசனை தோன்றியது. டா, நாம பிளாஸ்டிக் பாட்டில்கள், பழைய காகிதங்கள் சேகரிக்கலாமே, அதை விற்றா காசு வரும் என்றான். அந்த யோசனை மூவருக்கும் பிடித்தது. அவர்கள் கிராமத்தின் விளையாட்டு மைதானம், தெருக்கள், வீடுகளின் அருகில் கிடந்த பாட்டில்கள், காகிதங்களை சேகரிக்கத் தொடங்கினர். மணி பெரிய மூட்டை பைகளில் அவற்றை அடுக்கினான். கார்த்திக் பாட்டில்களை சுத்தம் செய்து ஒழுங்குபடுத்தினான். பூவா அவற்றை விற்கும் கடையை தேடினான். அவர்களின் முயற்சியால் 200 ரூபாய் சம்பாதிக்க முடிந்தது. மூவரும் பேருந்து நிறுத்தத்தில் உட்கார்ந்து அந்த காசை எண்ணி மகிழ்ந்தார்கள். மணி மகிழ்ச்சியுடன், டா, நம்ம 200 ரூபாய் சம்பாதிச்சிட்டோம் என்றான். பூவா புன்னகையுடன், காசு இல்லாதது பிரச்சனைதான், ஆனா முயற்சி இருந்தா எதையும் ஜெயிக்கலாம் என்று சொன்னான். மூவரும் ஐஸ்கிரீம் வாங்கி மரத்தடியில் அமர்ந்து அதை பகிர்ந்து சாப்பிட்டனர். சிரமம் வந்தாலும் முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம் என்ற நல்ல பாடத்தோடு அவர்களின் நாள் முடிந்தது.